சின்ன வயசுலேருந்தே நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நமக்கு பார்த்து பார்த்து பண்ணுறது நம்ம அம்மா மட்டும்தான். இன்னொன்று நமக்கு என்ன பிடிக்கும்னு அதிகமாக நம்ம அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பானால கூட அவ்வளோ ஈஸியாக நம்மளை வந்து கணிக்க முடியாது. ஆனால் மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பொண்ணுங்களோட லைஃப் ஸ்டைலே அந்த பசங்களை பொறுத்து மாறிடும். வர்ற பசங்க வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே ஹெவன் மாதிரி இருக்கும். ஆனால் வர்ற பசங்க வந்து நமக்கு ஒழுங்காக அமையலைன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே டோட்டலாக மாறிடும். அந்த விதத்தில் நான் ரொம்ப லக்கி. என்னோடய ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். என்ன சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. எங்களோடது வந்து ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்டு மேரேஜ் தான். எங்கள் அப்பா அம்மா பார்த்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்துச்சு. நம்மளோட தோதா நமக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்களா, நம்மளை முதல்ல எல்லாத்துலேயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்களா அப்படின்னு ரொம்ப பயந்தேன். ஆனால் நான் பயந்த மாதிரி இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.